உயிருக்கு உலை வைக்கும் கொடுங்கையூர் குப்பைமேடு அகற்றப்பட வேண்டும். சிபிஐஎம் மாணவர் படை தலைமையில் பாடை கட்டி ஊர்வலமாக எடுத்து வந்தனர். மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம், பொதுமக்கள் ஆவேசம். சென்னை கொடுங்கையூர் பகுதியில் செயல்பட்டு வரும் குப்பைமேடு வளாகத்தை உடனடியாக அகற்றக் கோரி சிபிஐஎம் மாணவர் படை தலைமையில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கணக்கான பொதுமக்கள் பங்கேற்று தங்களது உயிர் மற்றும் உடல் நலனை பாதுகாக்க அரசாங்கம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்கள் குப்பைமேடு வேண்டாம், சுத்தமான வாழ்வாதாரம் வேண்டும், எங்கள் உயிரை காப்பாற்றுங்கள், நச்சு புகை நிறுத்துங்கள் உள்ளிட்ட கோஷங்களை முழக்கமிட்டனர். மேலும் குப்பைமேட்டால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை வெளிப்படுத்தும் வகையில் ஒருவரை உயிரிழந்தவர் போல படுக்கை வைத்து ஒப்பாரி வைக்கும் நிகழ்வையும் நடத்தினர். இந்த காட்சி அங்கு திரண்டிருந்த அனைவரின் கவனத்தையும் ஈர்த்ததுடன் பொதுமக்களின் வேதனையை வெளிப்படுத்தும் அடையாள போராட்டமாக அமைந்தது. போராட்டத்தில் பேசிய பொதுமக்கள், கொடுங்கையூர் குப்பைமேடு பல ஆண்டுகளாக வடசென்னையின் மிகப்பெரிய சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதார பிரச்சனையாக இருந்து வருவதாகவும் தெரிவித்தனர். இந்த குப்பைமேட்டில் நாள்தோறும் சென்னை மாநகரின் பல்வேறு பகுதிகளான ஆர்கே நகர், திருவொற்றியூர், பெரம்பூர், எம்கேபி நகர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து ஆயிரக்கணக்கான டன் குப்பைகள் கொண்டு வரப்படுவதாகவும் அவற்றிலிருந்து வெளிப்படும் துர்நாற்றம் மற்றும் நச்சு புகையால் சுற்றுவட்டார மக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும் குற்றம் சாட்டினர். குறிப்பாக குப்பைகளை உரமாக மாற்றும் பணிகள் நடைபெறும் நேரங்களில் வெளிப்படும் நச்சு வாயுக்கள் மற்றும் கழிவு நீரிலிருந்து எழும் துர்நாற்றம் காரணமாக குழந்தைகள், பெண்கள் மற்றும் முதியவர்கள் பல்வேறு உடல்நல பிரச்சனைகளுக்கு ஆளாகி வருவதாக அவர்கள் தெரிவித்தனர். சுவாச கோளாறு, தோல் அலர்ஜி, கண் எரிச்சல், உடல் அரிப்பு, கால் வீக்கம், நுரையீரல் பாதிப்பு, புற்றுநோய் உள்ளிட்ட பல்வேறு நோய்கள் அதிகரித்து வருவதாகவும் மருத்துவ செலவுகளை கூட சமாளிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் வேதனையுடன் கூறினர்.